திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளியே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநேரிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகளுடைய 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதம் திறப்பிற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துவதற்காக ராஜா அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயன் நால்வர் பாடுறாங்க, பாடுவையா சிவாயன். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோ வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திது தாழ் போற்றி. 27 ஆசிரியர்கள் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுத மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபில பரணர் மெய் உணர்விலம் பெருமானோடொங்கு திரு அதிர அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிடாரும், திருநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறை கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் எனவும் புவனம் உய்ய, இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தாம் திருவருளும் எனவும் கூடி, இருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். திருக்கதம் திறப்பதற்கான பாடல். திலகவதி அம்மாவாக பட்டம்மாள் பள்ளி எழுச்சி 4. சிவாய் சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து
பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பீணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, பெரிய அது திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 247வது நாளாக 6ஆம் திருமுறையில 64வது பதிகம் திருக்கச்சி ஏகம்பம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பட்டமானிக்கு இது திருப்பள்ளி பாட சொல்ல என்னையும் ஆண்டு கொண்டு என்ன அருள் புரியும். எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. இன்னிசை வீணையர் ஆழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் பால்னு எத்தனையோ தொண்டு செய்வன இருக்காங்க. அதுக்கு நடுவில் என்னையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பெருமானிடத்திலே பணிந்து வேண்டுவது. வாழ்க வாழ்க. அந்த அப்படி பணிந்து வேண்டுவதற்காக இன்னைக்கு கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருத்தாண்டகம் கைலை பெருமானை இங்கே காஞ்சியிலே உமாவதி வழிபட்ட இடம். வாழ்க. கூற்றவன்கான் கூற்றவனுக்கு உமைத்த கோன்கான். பெரிய புராண பாடல் படிச்சுறையா? அது சொல்லல இல்லையா? ஆமா, சரி. வாழ்க வாழ்க. திரு கச்சி ஏகம்பத்தினுடைய திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்த நேரமும் அரிகொம்பை ராகத்தை பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டினுடைய முதல் தலமாக அரக்கோணம் செங்கல்பட்டுக்கு இடையிலே உள்ளது. பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார்குழலி அனகாமாட்சின்னு வழங்குவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. அது விட்டோம் இல்லையா? பெருமான் என்னுடைய எண்ணத்திலே இருக்கிறான். ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தான்னு பெரிய புராண பாடல் 3328. நன்றி. ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தான் என போற்றி பாகம் பெண் உருவானை பைங்கண் விடை உயர்த்தானை நாகம் பூன் உகந்தானை நலம் பெருகும் திருநீற்றின் ஆகம் தோய் அணியானை அணைந்து பணிந்து இன்புற்றார். பெருமானை காலங்கள் தோறும் சென்று வழிபட்டு என்ன பண்ணாரா? அணைந்து பணிந்து இன்புற்றார் என்று ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே என்ற வகையில அந்த சொல்ல எல்லா பாடையும் பயன்படுத்தி 1 இல்ல 2 பதிகம் பாடியிருக்கிறார். ஒன்னு 64, இன்னொன்னு 65. வாழ்க வாழ்க. கூற்றுவன்கான்
கூற்றுவனை குமைத்த கோன்கான் குவலயன்கான் குவலயத்தின் நீரானான்கான் காற்றவன்கான் கனலவன்கான் கலிக்குமின்கான் கனபவளச் செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன்கான் நிலாவூரும் சென்னியான்கான் நிறையார்ந்த புனற்கங்கை நிமிரு சடைமேல் ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலாறு கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. கூற்றுவனுக்கு கூற்றுவனாயிருக்கிறான். அதனால அடியார்களை கண்டால் கூற்றுவனை விலகி போகுமாறு செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பரந்தவன்கான். ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பரந்தவன்கான் பல் உயிர்கள் ஆகி எங்கும் பணிந்து எழுவார் பாவமும் வினையும் போக துறந்தவன்கான் தூமலர் அம் கண்ணியான்கான் தோற்றம் நிலை இறுதி பொருளாய் வந்த மருந்தவன்கான் வையங்கள் பொறை தீர்ப்பான்கான் மலர் தூவி நினைந்து எழுவார் உள்ளம் நீங்காது இருந்தவன்கான் எழிலாரும் பொழில் ஆர்கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் தோற்றம் நிலை இறுதி என்று முந்திய முதல் நடு இறுதியும் மானா என்ற வகையிலே அமைந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். படிங்க. நீற்றவன்கான் நீராகி தீயானான்கான் நிறைமழுவும் தமருகமும் நெறியும் கையில் தோற்றவன்கான் தோற்ற கேடு இல்லாதான்கான் துணையிலிகான் துணை என்று தொழுவார் உள்ளம் போற்றவன்கான் புகழ் படைத்தான் தான்கான் பொறி அரவம் விரிசடை மேல் புனலும் கங்கை ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே. நீராகி தீயானான் என்று சொல்லி பெருமான் இயற்கையின் அடையாளம் இருக்கிறான். இறைவன் தான் இயற்கை, இறைவன் தான் இயற்கை என்ற வகையில கருத்து சொல்கிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. தாயவன்கான். தாயவன்கான் உலகுக்கு தான் ஒப்பில்லாத தத்துவன்கான் மலைமங்கை பங்காய் என்பார் வாயவன் கண் வரும் பிறவி நோய் தீர்ப்பான்கான் வானவர்க்கும் தானவர்க்கும் மன்னோகமாக்கும் சேயவன்கான் நினைவர்க்கு சித்தம் மாற திருவடியே உருகி நினைந்து எழுவார் உள்ளம் ஏயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கண் அவன் என் எண்ணந்தானே ஏகங்கண் அவன் என் எண்ணந்தானே. சிவாய நம. பெருமான் தாயாக தனக்கு ஒப்பில்லாதவனாயிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அழித்தவன்கான். திலகவதி அம்மாவான். இஞ்சி இல்ல. 6வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அழித்தவன்கான் எயில் மூன்றும் அயில்வாய் அம்பால் ஐயாரும் இடைமருதும் ஆழ்வான் தான் கான் பழித்தவன் கான் அடையாரை அடைவார் தங்கள் பற்றவன் கான் புற்றரவ நாணி நான் கான் சுழித்தவன் கான் முடிகங்கை அடியே போற்றும் தூயமா முனிவர் காப்பார் மேல் நிற்க இழித்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி
ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே. ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. வாங்க வாங்க. இந்த ஆறாவது பாட்டுக்கு முன்னாடி 5வது பாடலாக ஒரே ஒரு வரி சொல்ல மட்டும் எடுத்தாண்டுருக்காங்க. அடுத்தானை உரித்தான் கான் என்ற ஒரு சொல்லு மட்டும், அந்த 8ல அது ஒண்ணுதான் கிடைச்சுதான். அதை மட்டும் எடுத்து தனியா போட்டுறாங்க 5வது பாட்டுன்னு சொல்லி. அடுத்தானை உரித்தான் கான் என்று பெருமான் ஆணை உரித்த பிரானாக நம்முடைய ஆணவத்தை வல்லவனாக இருக்கிறான் என்பதை அந்த ஒரு சொல்லால காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது 5வது பாட்டு. அடுத்தானை உரித்தான் கான் என்று ஒரே ஒரு சொல்லுதான் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. அடுத்த பாட்டு தான் அம்மா இப்ப படிச்சது. அழித்தவன்கான் எயில் மூன்றும் என்று சொல்லி அந்த எயில் மூன்றுமாகிய முப்புறமாவது மும்மல காரியம்னு அவன் ஆணவத்தை மட்டுமல்ல மற்ற வினைகளையும் அந்த இதை மாயையும் கூட தீர்க்க வல்லவன். மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குகின்ற பெருமானாக அழித்தவன்கான் எரி மூன்றும் அயில்வாயம்பால் என்பதை மும்மல காரியத்தில் இருக்கார். அங்க ஆணவத்தை மட்டும் சொன்னார், இங்க மும்மல காரியம் சொன்னார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு அசைந்தவன்கான். சிவாய நமங்க ஐயா. அசைத்தவன்கான் நடமாடி பாடல் பேணி அழல் வண்ணத்தில் அடியும் முடியும் தேட பசைத்தவன்கான் பேகணங்கள் பரவி ஏற்றும் பான்மையன்கான் பரவினினை தொழுவார் தம்மால் கசித்தவன்கான் கரியினை உரி போர்த்தவன்கான் கசித்தவன்கான் கரியின் உரி போர்த்தான் தான்கான் கடல்விடம் உண்டமரர் கமுதம் ஈய இசைந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. சிவாய நம. கடல் விடமுண்டு அமரர்க்கு அமுது என்றவன். தீமைகள் எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு நன்மைகளை நமக்கு தருகின்ற பெருமானாக இருக்கிறான் என்பதை அவன் என்ன பண்ணாரான் அந்த இடத்துல விடத்தை உண்டு அமுதத்தை தந்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது தர்ஷன் வீட்டுல இருக்குது ஐயா. தர்ஷன் வீட்டுல இருக்குது ஐயா. பட்டமால கொஞ்சம் குழந்தை அட்மிட்டிடுமா தர்ஷன் தம்பி. சங்கரையா வாங்க. அடுத்த பாட்டு பாட சொல்லுங்கம்மா. 9வது பாட்டு பாட சொல்லுங்க. 8வது பாட்டியா முடித்தவன்கான். சரிங்க. முடித்தவன்கான் வன்கூற்றை சேற்ற தீயால் முடித்தவன்கான் வன்கூற்றை சீற்ற தீயால் வலியார்த்தம் புறமூன்றும் வேவ சாபம் பிடித்தவன்கான் பிஞ்சகனாம் வேடத்தான்கான் பிணையில் வெறி கமழ் கொன்றை அரவு சென்னி முடித்தவன்கான் மூவிலை நல்வேலி நான்கான் முழங்கியுரு மென தோன்றும் மழையாய் மின்னி இடித்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் காணவன் எண்ணத்தானே இடித்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் காணவனின் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். விண்ணின்று பொய்ப்பின் வெறிநீர் வேணுலகத்துன்னு வள்ளுவர் சொல்வார். ஆனால் மழை பெய்தாத நாடு சுகமாகும். ஆனால் அந்த மழை பெய்வதற்கு தேவையான மின்னலாகவும் இடியாகவும் இருக்கிறான். மழையாய் மின்னி இடித்தவன்கான் என்று சொல்லி அவன் உலகை குளிர வைத்து நம் உள்ளத்தையும் குளிர வைக்கிறான் என்ற கருத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வருந்தவன்கான். தர்ஷன் ரெடியா இருக்கீங்களா? 9வது பாட்டு ராஜா. 6:64 9 இருக்கு ஐயா.
பாடுறதா 6 64 9. குரல் கேட்கலாமா? மீட்ல இருக்குது ஐயா, மீட்ல இருக்கு. மியூட் எடுக்க சொன்னா எடுத்தாங்க. மீட் எடுக்க பட்டமா தாமோதரம் பாருங்க. அடுத்தது தர்ஷன் படிப்பார். வாங்க. திருச்சிற்றம்பலம். வருந்தான் கான் மனமுருகி நினையாதார்க்கு பஞ்சகன்கான் அஞ்செழுத்து நினைவார்க்கென்றும் மருந்தான் கான் வான்பிணிகள் தீரும் வண்ணம் வானகமும் மண்ணகமும் மற்றுமாகி பரந்தான் கான் படர் சடையட்டுடையான் தான் கான் பங்கையத்தோன் தன் சிரத்தை ஏந்தி ஊரூர் இறந்தான் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவன் என் எண்ண தானே இறந்தான் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவன் என் எண்ண தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தாமரை தான் காஞ்சாரம் கோயில் எதிரிலேயே இருக்கிறாரு. தினம் காஞ்சாரம் பெருமாள் பலனை பெருமான் இப்ப அலுவலக வழியா இப்ப அவருக்கு மாற்றல் கொடுத்தா கூட பெருமானுடைய அந்த எண்ணத்தை தாங்கி நிற்கிறார். அதனால ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே என்று இருக்கிறார். அப்படி இருப்பது என்ன ஆச்சுன்னா அப்பர் பாம்பி சொல்றாரு, யார் மனமுருகி நினைக்கிறார்களோ அவர்களுக்காக ஐயோ பெருமானம் உடம்புல வருத்தம் நமக்கு தேவையில்லை, அந்த பெருமான் வருந்துகிறானாம். சீக்கிரம் இவரை ஊருக்கு கொண்டாந்து இவரை வணங்க வைக்கணும்னு அந்த பெருமான் வருந்துகிறானாம். அதனால வருந்தவன் கான் மனமுருகி நினையாதார்க்குன்னு அப்பர் சாமி சொல்றாரு. நன்றிங்கய்யா. அதனால விரைவில் இங்க வந்துருவீங்க. அப்புறம் தர பெருமானை வணங்கலாம். உடம்பால வணங்கலாம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம். நல்லா இருக்கு. 6:64 10 ராஜா. உழுவைத லூரி போர்தான் கான் வேத்து பொருளான் கான் என்றி எம்பி விம்மான் என்றவார்கட் கலிபான் கான் விடேறி திரிவான் கான் நடஞ்சை பூத்த தம்மான் கான் அக்கலடிங்கள் தாங்கினான் கான் அறுபுதன் கான் சொற்பதமும் கடந்து நின்ற எம்மான் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவ நேன் என்ன தானே. வாழ்க வாழ்க வாழ்க. தூக்க காலத்துல கூட நல்லா அருமையா படிச்ச. வாழ்க வாழ்க. அதனால அவன் அற்புதன்கான் சொற்பதமும் கடந்து நின்ற எம்மான். நீங்க அந்த சொல்லும் பொருளுமா சொல்லும் பதமுமா பெருமான் இருக்கா என்பதை குழந்தை நல்லா அருமையா தூக்க காலத்துல நல்லா அருமையா படிச்சது. வாழ்க வாழ்க. அந்த உணர்ச்சி திரும்ப படிக்கணும். அந்த உணர்ச்சிக்காக வந்து படிச்ச அந்த தர்ஷன் என்கிற கண்ணுக்கிணையானை வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க. அடுத்து கிரண் அவர் சொல்றான். கிரண் தான் பாட்டு சொல்லுங்க. அப்புறம் அறுத்தான்கான் சரஸ்வதி அம்மா வாங்க. 11வது பாட்டு. நம சிவாய. அறுத்தான் கான் அயன் சிரத்தை அமரர் வேண்ட வாழ்கடலில் நஞ்சுண்ட கனி நீர் கங்கை செருத்தான் கான் ஏடவர்க்கு தேவன்றான் கான் இசையணிந்து தோள் தேத்த கலைமான் கையில் பொறுத்தான் கான் புகலிடத்தை நலிய வந்து பொறு கையிலே எடுத்தவன் தன் முடிநோலஞ்சன் சிறுத்தான் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி
ஏகம்பன் காணவனன் நெஞ்சத்தானே சிறுதான் காலிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவனன் தானே. நான் யார் தெரியுமா? நான் 10 தலை ராவணன். நான் எனக்கு 4, 5, 20 தோல் இருக்குது அப்படின்னு பெருமை பாராட்டியனுடைய அந்த ஆணவத்தை, தற்பெருமை. அது பெருமைனா வெறும் பெருமை இல்லை, அது தற்பெருமை. தன்னைத்தானே பெருமை பித்தா அது ஆணவத்தை நடக்கும். அந்த தற்பெருமை அடக்குவதற்காக அவன் என்ன பண்ணான்? அந்த இருத்தான்கான் அவனை அடக்கி அதன் மூலமாக அவனை ஆட்கொண்டார். அழிக்கல, அவனை அடக்குவதற்கு அழிப்பதற்காக அல்ல, அவனை ஆள்வதற்கு என்ற வகையிலே 4 இருத்தான்கான் அப்படின்னு பாடுறார். அதனால முடிதோள் 4 இருத்தான்கான் எழிலாரும் பொழிலாக. ஆக பெருமான் நம்முடைய ஆணவத்தை அடங்கச் செய்கிறான் என்று அவன் அழிக்க மாட்டான். அவன் அழித்த கடவுள் அல்ல, அவன் துடைத்த கடவுள். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றளவிலே அவன் நம்முடைய தீமைகளை எல்லாம் துடைத்து நன்மையை தருகிற துடைக்கும் கடவுள். அவன் அழித்த கடவுள்னு பல பேர் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டாங்க. அதனால அப்படி இல்லாமல் அவன் துடைத்த கடவுள் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க. இதே 65வது பதிகத்துல அதே திருக்கச்சியத்துல அதே பாணியில அவர் பாடியிருக்கார். திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்த நேரமும் பாடக்கூடியது. தொண்டை நாட்டின் முதன் தலமாக சென்னை செங்கல்பட்டு அரக்கோணம் பாடல் இருக்கிறது. பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. பெரிய புராண பாடல் அதே 328. ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தான் என போற்றி பாகம் பெண் உருவானை பைங்கண் விளை உயர்த்தானை நாகம் பூன் உகந்தானை நலம் பெருகும் திருநீற்றின் ஆகம் தோய் அணியானை அணைந்து பணிந்தின் முற்றார். ஆக பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற சொல்லுக்காயற்பாமாறே அவன் ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே என்ற சொல்லை வெற்றியே போற்றுகிறாமாறே இந்த 2 பதிகளில் 20 பாடலே அவர் பாடியிருக்கிறார். அதுல முதல் பாடல் ஊரித்தவன் தான் உறக்கழித்தை உமையாள் ஒல்க ஓங்கார தொருவன் தான் உணர்மை ஞானம் விரித்தவன் கான் விரித்த நாள் வேதத்தான் கான் வியனுலகில் பல்லுயிரை விதியினாலே தரித்தவன் கான் செல்லுருவாய் தோன்றி எங்கும் திரண்டவன் கான் திரிபுரத்தை வேவவில்லார் எரித்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே. அவன் எங்க இருக்கிறான்? ஓங்காரத்து ஒருவனாக உணர்மை ஞானத்தை விரிக்கிறான். ஓங்காரத்திலிருந்து அவன் விரிக்கிறான். அதனால்தான் அந்த ஓங்காரத்தை உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான திருவாசக சிவபுராணத்தை ஆரம்பிச்சவரு முடிக்கும் போது அந்த ஓங்காரத்தை வச்சு முடிப்பார். தையாளார் மையரிலே தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யுனரை காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சவனே. ஆனால் சிவபுராணத்தை ஓங்கார சொல்லி அந்த இதுலயே அச்சாப்பதிகத்திலே அந்த ஓங்கார சொன்னால அந்த ஓங்காரத்தினுடைய விரிவு தான் திருவாசகம் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. அதுதான் இங்கே அப்பர் பெருமான் சுட்டி காட்டுகிறார். ஓங்காரத்து ஒருவன்கான் உணர் மெஞ்ஞானம் விரித்தவன்கான். அந்த உணர் மெஞ்ஞானமாக விரித்த விரிப்பு தான் திருவாசகம் எங்க ஐயா சொல்லுவாங்க. அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நேசன்கான் நேசற்கு. நடராஜா இருக்கிறா? வந்திருக்காரு. அவரோட திருத்தான படி சொல்லுங்க. காஞ்சிபுரம் பதிகள்ல சரி. நடராஜையா வாங்க. நேசன் கான் 6:65 கட்சி ஏகம்பத்தானுடைய திருத்தாண்டகம்.
ராஜா ஐயா அடுத்த வாய்ப்பு சாமி, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு சாமி. அடுத்தது படிங்க. வந்தவாசி செண்பக வள்ளியம்மா வாங்க. பாதிக முடிஞ்சோட கடைசி பட்டாவது படிச்சிடணும். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. நேசன் கான் நேசர்க்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன் கான் கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன் கான் அழகார் கொன்றை வாசன் கான் மலைமங்கை பங்கன் தான் கான் வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்தும் ஈசன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் கான் அவன் என்ன தானே ஈசன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் கான் அவன் என்ன தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவத்தை அன்பு என்று அன்புதான் சிவம்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம்னு. அத நேசன் என்ற சொல்லாலே எங்க சொல்லி அவன் நேசன் கான் நேசற்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்தாரை நீசர் என்று சொல்கிறார். அதனால நேசம் என்பது அன்பு. இங்க நேசன் என்ற சொல்லலாம் பார்க்கும்போது நம்முடைய 63 நாயன்மார்ல இந்த நேசநாயனா நிறைவுபடுத்துற மாதிரி இருக்கிற அமைந்த பாடலாக சொல்லுவார்கள். அந்த நேசன் என்ன பண்ணாரு, நெசவு தொழில் செய்து அடியார்கள். காஞ்சிபுரத்துல நெசவு தொழில் தான் ரொம்ப பெரிய ஃபேமஸான தொழில். ஆனால் அந்த நேசன் என்பது நெசவு தொழில் நிறைவுபடுத்தணும்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல கூட நெசவு தொழில் தாங்க ஐயா. ஆமா, அப்படியா? சரி. அந்த நெசவுல என்ன முக்கியம்னா, என்னுடைய உள்ளம் எப்படி அலைபாய்கள்னா அந்த பாவுக்கு நடுவில் அந்த குழல் போற மாதிரி ஆடுதுன்னு பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். இந்த பாட்டு பாவடு வகிரன்ன கண்ணி பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் என் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். பாவு போட்டு அந்த நூலுக்குள்ள அந்த குழலை சுத்தி அதை என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்ட விடுவாங்க. அப்பதான் துணி நெய்ய முடியும்ல. அந்த நெசவு தொழில அந்த குழல் எப்படி அலைகிறதோ அந்த மாதிரி என் உள்ளம் அலைகிறது அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆக்கெடுவேன் உடையாய் அடியேனும் நடைக்கலன்னு. அதனால அந்த நெசவு தொழிலை செய்த நேசநாயனாரையே நிறுவதது. அதனால யார் யார் நெசவு தொழிலாளோ அவரெல்லாம் பெருமானுடைய சிவனடியார்களாக இருப்பார்கள் என்று சொல்றது மரபு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நெசவு தொழிலா செய்யறாரு. அவர் மியூட் ஆன் பண்ணாலே அந்த நெசவு சவுண்ட் தான் கேட்கும். பாவிட ஆடு குழல் தான் அது. குழல் தான் ஐயா, போய் போய் வர அந்த குழல். அது நீங்க கையில ஓட்டாலும் போய் போய் வரும், மெஷின்ல ஓட்டாலும் போய் போய் வரும். தரியில் ஓடும் நாடான்னுவாங்க ஐயா. தரியில் ஓடும் நாடா போல. நாடாவுல குழல், நாடா இருக்கும், நாடாவுல குழல் இருக்கும், நாடா இருக்கும், நாடாவுல குழல் போயிட்டு வரும். அதே உலக வழக்குல தறி நெய்யது, தறிக்கு நடுவில் ஓட நாடான்னு சொல்லுவாங்க. ஆனா மணிவாசக பெருமானை பாவிடை ஆடு குழல் பாவு போட்டு குழலை சுத்தி அந்த குழலை நடுவில் ஓட்டனா துணி நீட்டா பாவு போடுவாங்க. குறுக்க வந்து அந்த குழல் போய் போய் வரும். அதுதான் துணி நெய்யறது. தான் அந்த குழல் போட என் உள்ள அலைஞ்சு திரிகிறது. அப்படி அலையாம என் உள்ளத்தை காக்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே அடைக்கலம் புகுதல், இல்ல நம்முடைய களத்தை பெருமான் வந்து அடைய செய்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள என்ற வகையில இந்த சொல்ல நேசன் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி அந்த சொல்ல பயன்படுத்தி அப்படி நேசம் என்ற அன்பு, அந்த அன்பு இல்லாதவர்கள் யாருன்னா நீசர்கள் என்று வேற கோபமா சொல்றார் நம்முடைய அப்பர் பெருமான். நேசன்கான் நேசற்கு நேசன் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான். அவர்களை பார்த்தா பெருமான் கூசுகிறானாம், நாணுகிறானாம். அதனால அவன் வெட்கப்படுகிறான், நாம் நடந்தாமல் நாம் அவனிடத்திலே வெட்கப்பட்ட நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும். அந்த அன்புதான் நேசம். அந்த நேசம் தான் நெசவு தொழிலின் அடையாளம் சொல்ற ஒரு மரபு. வாழ்க வாழ்க. கன்றாப்பூர் நடுத்தறி பொறையவன்கான்
மூணாவது ஆமாங்க ஆமாங்க. படிங்க. கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே என்னும்போது நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த பக்கமும் அந்த பக்கம் நாடா போயிட்டு வருது, இடது கண்ணும் வலது கண்ணும் அலையறத வந்து நினைச்சிட்டு இருந்தோம். பூர்வ மத்திய பார்க்காதவன் நீசனாகத்தான் இருப்பான். கண்டிப்பா நிச்சயங்க ஐயா. நன்றி. ஆமா இல்ல அந்த கன்றா நடுதறின்றது அது வேற. நடுதறின்றது அந்த கொம்பை நட்டுட்டு பசுவை கட்டி நடுதறின்னு பாரு. அந்த நடுதறி வேற, இந்த நெசவு நெய்கிற தறி வேற. அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. அங்க நடுதறி என்பது பசுமாடை கட்டி வைக்கிறதுக்காக கட்டுற நடுதறி. அதனுடைய நடுதறி அப்பராக கன்றாப்பூர்ல இருந்தார்னு சொல்ற அந்த செய்தி வேறு. இங்க நம்ம நெய்கிற தறி வேறு. அந்த தறியில பாவு போடுவாங்க. பாவுக்குள்ள பெண்கள் அந்த குடல் சுத்தி இது வைப்பாங்க. அந்த குடல் தான் இடையிடையிலே போய் அதை வந்து துணி ஆக்குவாங்கன்னு சொல்லி அந்த நெசவு. அததான் அந்த நேசம் தான் அன்பு, அந்த அன்பு தான் சிவம் அப்படின்னு பார்க்கிற பார்வை. வாழ்க வாழ்க. ஆமா, அதுல நூல் இருந்தது காற்றுங்க ஐயா. அந்த காற்று வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுன்னு நம்ம சுவாச சாமி அப்படி வந்து மேல போற அந்த ஆமா அதுல இப்ப அந்த இப்ப அந்த ரெண்டு பக்கமும் அலையுது இல்லைங்களா? அந்த அலையுதுன்றது நம்ம மனசு, அந்த கண்ணு கருவழி. அந்த கருவழியை கொண்டு போய் புருவமத்துல நிற்கும் போது ஒன்றுபட்டு நிற்கும். அவங்க எல்லாம் ஈஸ்வர ஆவாங்க, மத்தவங்க எல்லாம் நீசர் ஆவாங்க ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றிங்க. அது யோக நிலைக்குரியது. சரியா? படிங்க. மூணாவது பாட்டு படிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. காலையில ஞானத்தின் வெளிப்பாடு. நன்றிங்க ஐயா. பொறையவன் கான் பூமி தாங்கியோங்கும், புண்ணியவன் கான் நன்னிய புண்டரிக போதின், மறையவன் கான் மறையவனை பயந்தோன் தான் கான், வார்சடைமான் சுனமணிந்து வளரும் பிள்ளை, பிறையவன் கான் பிறை திகழும் ஏற்று பேய்வாள், பேயோடங்கிடுகாட்டில் எல்லியாடும், இறையவன் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி, ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே, ஏகம்பவன் கான் என் எண்ணத்தானே. நன்றிங்க ஐயா. எல்லியாடும் இறைவன் என்று சொல்லி எல்லி என்பது இரவையும் பகலையும் குறிக்கும். நாம காலத்தை இரவு பகலா போய்க்கின்னு இருக்கிறோம். அப்படி அந்த காலத்தை வீணாக்காமல் இறைவனுடைய அந்த எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பத்தின் எண்ணமாக இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் பெருமாளுடைய எண்ணத்தோடு செய்ய வேண்டும். எதையோ நினைச்சு என்னென்னமோ செய்து நம்ம வீணா போறோம். ஆனா எல்லி என்ற அந்த இரவும் பகலும் பெருமானுடைய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அப்ப நாம் செய்யற செயலெல்லாம் சிவன் செயலாக மாறும். அதனாலே நமக்கு வினை இல்லை. நான் செய்கிறேன்னு சொன்னா அது வினை வரும். ஆனால் பெருமானுடைய செயல் என்ற அந்த எண்ணத்தோடு செய்தால் அது சிவன் செயலாக மாறும் என்ற வகையிலே எல்லியாடும் இறையவன் என்ற சொல்கிறதுன்னு அந்த சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். அதனால பேயோடங்கு இடுகாட்டில் எல்லியாடும் இறையவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பங்கள் என்ற அந்த சிவஞான செய்தி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பாரவத்தான் பாட்டு. திருச்சிற்றம்பலம். பாரவன் கான் விசும்பவன் கான் பௌவியம் தான் கான், பணிவரையில் இரவினோடு பகலாய் நின்ற, சீரவன் கான் திசையவன் கான் திசைகள் எட்டும், செறிந்தவன் கான் சிறந்தடியார் சிந்தை செய்யும், பேரவன் கான் பேராயிரங்கள் ஏத்தும், பெரியவன் கான் அரியவன் கான் பெற்றம் ஊர்ந்து, ஏறவன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி, ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே, ஏறவன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி, ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. முந்தர பாட்டுல எல்லி ஆடும் இறையவன் சொன்ன அப்பர் பெருமான் இந்த பாட்டுல அவர் அந்த எல்லி என்பது இரவோடு பகல் என்பதை விரித்து சொல்லார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் வாங்க.
நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருந்தவந்தெம் பிஞ்சகன்கான் பிறை சூடிகான் பேதையேன் வாதையுறு பிணியை தீர்க்கும் மருந்தவன்கான் மந்திரங்களாகி நான்கான் வானவர்கள் தாம் வணங்கும் மாதேவன்கான் அருந்தவன்தாள் ஆழியால் உமையால் பாகம் அமர்ந்தவன்கான் அமரர்கள் தாம் அர்ச்சுத்தேத்த இறந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என்னென்ன தானே ஏகம்பன்கான் அவன் என்னென்ன தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மருந்தவன்கான் மந்திரங்கள் ஆயினான்கான் என்று உடற்பிணியை நோய்க்கும் மருந்தாகவும் உயிர்ப்பிணியை தீர்க்கும் மந்திரமாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிறது. ஆக உடல் பிணியும் உடல் பிணி தீர்ப்பதற்கு மருந்தும் மந்திரமா இருக்கிறான் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. ஆய்ந்தவன்கான் ஐயா இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா இருக்க ஐயா. அடியன் இருக்கு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. ஆய்ந்தவன்கான் அருமறையோடாரங்கம் மாறும் அணிந்தவன்கான் ஆடரவோடன்போ முன்பு மாமை காய்ந்தவன்கான் கண்ணழலார் காமன் நாகங் கனன்றெழுந்த காலனுடல் பொடியாய் வீழ பாய்ந்தவன்கான் பண்டு பல சருகால் பந்தர் பயின்ற நூர் சிலந்திக்கு பாரான் செல்வம் ஈந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பத்தான் அவன் என் கண்ணத்தானே ஈந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய். அருமறையாகிய அந்த அஞ்செழுத்தை அங்கம் மாறும் அணிந்தவன்கான் என்று அந்த அவன் என்ன பண்ண பெருமான் அஞ்செழுத்தே உருவமாக இருக்கிறான் என்ற வகையில ஆய்ந்தவன்கான் அருமறையோடு அங்கம் மாறும் அணிந்தவன்கான் என்று அஞ்செழுத்தின் உருவமாக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க. உடையவனை ஒரு பாகம் சேர்த்தினான்கான். ஆனந்தலட்சுமி வாக்கு. சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. ஆமா. உமையவலை ஒரு பாகம் சேர்த்தினான்கான் உகந்தொழி நீர் கங்கை சடை ஒழுக்கினான்கான் இமய வட கையிலை செல்வான் தான்கான் இல்பலிக்கு சென்றுழலும் நல்கூர் நான்கான் சமயமவை யாரினுக்கும் தலைவன் தான்கான் தத்துவன்கான் உத்தமன்கான் தானேயாய இமயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் கானவனின் எண்ணத்தானே இமயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் கானவனின் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. அந்த ஏகம்பன் யாருன்னு கேட்டா இமய வடகையிலை செல்வன் என்று சொல்கிறார். ஏன்னா பெருமான் அந்த ஆகமத்தை நம்முடைய அம்பாளுக்கு உபதேசிக்க அம்பாள் அதை கேட்டு பெருமானை பூசிக்க வேண்டும் என்கிற போது நீ போய் காஞ்சிபுரத்துல போய் மாவடி சிவரில் அங்க பெருமானை வணங்கணும், நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமான் சொன்னார்னு திருக்குறுத்தொண்டனாயிரம் பாடம். எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவராம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாய பெருந்தவ கொழுந்து என்று அந்த மலைமகள் பாகந்தான் அவள்தான் கைலாய பெருமானை இங்கே ஏகம்பனாக ஏலவார் குழலியாக இருந்து வழிபட்டாள் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி இமய வடகையிலை செல்வந்தான் கான் என்ற சொல்லாலே சொல்கிறார்கள். அதனால கைலையிலிருந்து இங்க வழிபட்டார்கள். ஆக ஏகம்பம் என்பது கைலையை வழிபட்ட புண்ணியம் என்று சொல்வது மரபு. வாழ்க வாழ்க. தொண்டுபடு தொண்ட துயர் தீர்ப்பான். வாழப்பாடு சித்ரா.
ஆய்ந்தவன் கான். இல்லையா? எட்டாவது பாட்டியா? எட்டாவது பாட்டு படிக்கலாம். தொண்டுபடு தொண்டர் துயர் தீர்த்தான்கள். சரி. யார் படிக்கிறதியா? வாங்க வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா, ஆடியோ பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா அடியேன் கேட்டுக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் நன்றிங்க. பத்மாவதி அம்மா வாங்க. தொண்டுபடு தொண்டராது கேட்டுக்கிறாங்க. வாழ்க. திருச்சிற்றம்பலம். தொண்டுபட தொண்ட துய தீர்ப்பான் தான்கா தூமலர் சேவடி இணையும் சோதியான்கா உண்டு படு விடம் கண்ட தொடுக்கினன்கான் பொடிகடல் அமுதாமர்கள் உதவி நான்கான் வண்டு படு மலர் கொன்றை மாலையான்கான் வளர்மதியாய் நாள் மீனும் ஆயினன்கான் எந்திசையும் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணந்தானே ஏகம்பன்கான் அவன் என் எண்ணம் தானே. சொல்லுமா நம்ம ஐயா. நன்றி. நன்றி ஐயான்னு சொன்னாங்க ஐயா. நன்றி ஐயான்னு சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாரே. வாழ்க வாழ்க. தொண்டுபடு தொண்டர் துயரு தீர்ப்பான்கான் தான். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமாக இருந்து பெருமான் அவருடைய தொண்டருடைய துயரையெல்லாம் தீர்க்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முந்தைகான் மூவரினும். 9வது பாட்டு வாங்க. உமா அம்மா வாங்க. குன்றத்துருமாங்களா? வாங்கம்மா வாங்க. உமா மகேஸ்வரா குன்றத்தூர் வாங்கம்மா. 665 முந்தைகான் பாடுறாங்க ஐயா. சரியா கேக்கல. அதான் பாடுறாங்க சரியா கேக்கலமா. உமாமா சரியா கேக்கல. அடுத்தது நித்திலாமா வாங்க. உமாமா சரி பண்ணிட்டு அடுத்தது படி. நித்திலாமா வாங்க. படிக்கிறீங்க. வேதியற் செல்வி லைன்ல வராங்களா? மியூட் எடுத்துட்டாங்களா? சவுண்ட் கேட்கல. அது கூட சவுண்ட் கேட்கல. நித்தில மியூட் எடுக்காதே பாடுறியாமா. மியூட் எடுறா. மீட்டர் எடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா. அவ எடுத்துட்டு பாடலன்னு சொல்றேன். சவுண்டே வரலையா? நித்திலாமா ஐயா கேட்டுக்கிறீங்க. படி. ஐயா அடுத்த பாட்டு பாப்பா படிக்கிறாங்களாம். சரி பாப்போம். சரி சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்தை கான் மூவரினும் முதலானான் கான் மூவிலை மூர்த்தி கான் முருக வேட்கு தந்தை கான் தன் கடமா முகத்தினார்க்கு தாதை தாழ்ந்தடியே வணங்கு வாக்கு சிந்தை கண் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன் செங்கன் மால்விடையொன்றேறும் எந்தை கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன் காணவனன் எண்ணத்தானே ஏகம்பன் காணவனன் எண்ணத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா.
வாழ்க வாழ்க. ஏகம்ப பெருமான் ஏலவார் குழலியோடு முருகப்பெருமானையும் தந்தையா இருக்கிறான் என்ற வகையில அந்த காஞ்சிபுரத்து ஒரு பாட்டு பாடுவாங்க. செல்வியை பாகங்கொண்டார் சேந்தனை மகனாக் கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகரனுள்ளால் எல்லியை விளங்கறின்றார் இலங்கு மேற்றளியனார் என திருமேற்றளியில பாடுவார். அதே செய்தி இங்க என்ன பண்றாரு, முருகவர்க்கு தந்தைகான் என்று சொல்லி அந்த ஓதுவாமூர்த்திகள்லாம் முருகப்பெருமானத்தை போய் நின்று தேவாரம் பண்ண இந்த பாட்டை பாட சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாட்டை ஓதுவாமூர்த்திகள் பாடுவாங்க. அந்த முருகவர்க்கு தந்தைகான் என்று வாழ்க. அதுதான் செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு, கடைசி பாட்டு, பொன்னிசையும் புரிசடைய. படிக்கிறீங்களா? நித்லாமா படிக்கிறீங்களா? நான் பாடவா? திருச்சிற்றம்பலம். பாடுவாங்க. பொன்னிசையும் புரிசடையும் புனிதன் தான் கான் பூதகன நாதன் கான் புலித்தோளாடை தன்னிசைய வைத்த எழிலரவி நான் கான் தங்கவெண் குலைக்காதிர் சதுரன் தான் கான் மின்னிசையும் வெள்ளியற்றோன் வெகுண்டு வேட்பை எடுக்க அடி அடர்ப்ப மீன் ரவன்றன் வாயில் இன்னிசை கேட்டிலங்கும் கொலிவாளிந்தோன் கட்சி ஏகம்பன் கான் அவன் என்னத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் ஏழிசையா இசைப்பயனா இன்னமுதாய் இருப்பனாலே அந்த ராவணன் பாட அந்த இசையை கேட்டு அவன் வாயிலே அந்த இசையை கேட்டு அவனுக்கு அருள் செய்தானாம். அதனால வாயில் இன்னிசை கேட்டு இளங்கொழிவாள் ஈந்தான் கான் அவனுக்கு நாளும் வாழும் நாளும் கொடுத்தார் என்று சொல்வார்கள். அது எதனால வந்தா அவன் பாடிய இசையினாலே வந்தது என்பதை இங்க சொல்றார் அவரு. வாயில் இன்னிசை கேட்டு இளங்குழியாய் இளங்கு ஒளி வாழ்கின்றான். அப்படி ஈந்தவன் யாரு? கச்சி ஏகம்பன். அவன் என் எண்ணத்திலே இருக்கிறான் என்று சொல்லி அந்த கச்சி நம்முடைய எண்ணத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்பர் பெருமான் என்று சொல்லி மணி 13 இந்த அடுத்த பத்தி நாளைக்கு வச்சுக்கலாம்யா. சொல்லுங்க. ஒன்னு சொல் 5வது பாட்டு படிங்க. நன்றிங்க. யார் பாடுறதா? பாடுறீங்க. பாடுங்க பாடுங்க. ஆனோ அழியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணாத்திரை சென்னி கூத்தன் குணம் பரவி ஊனார்வன முலையீர் பொன்னூசலாடாமோ. முனுசாமி ஐயா திருக்கதவு அடைப்பது பாடுங்க. கணபதி ஐயா வாழ்த்து படிங்க கடைசியா. சிவாய நம. முனுசாமி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமீன். உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமீன். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியால் கதவது அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியால் கதவது அடையாமே.
உடைபட்டுருகி போற்றுவோ புயங்கனால்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோ புயங்கனால்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. பெருமானை போற்றுவது புகழை களைவதற்காக, புகழ் பெறுவதற்காக அல்ல. புகழ் பெருகுனா ஆணவம் வரும். அதனாலே என் புகழை களைந்து என் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொல்கிற பாட. வாழ்க வாழ்க வாழ்க. நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா கருவுற்ற நாள் முதலாக முன்பாதமே காண்பதற்கு ஒரு கட்டில் உள்ளவும் நானும் கிடந்து அலைந்து எத்துழுந்தேன். திருவட்டி ஊர திருவளவாய திருவாரூரா ஒரு ஒற்றுமை இல்லாமையும் கண்டிரங்காய் கட்சியே கம்பனே. அடியார் பெருமக்கள் பாதுபதியா சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மந்திர சுந்தர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ரம் தூபதே நிராச்சனம் சமர்ப்பியாமி. மண்ணில் நல்லவன் நாம் வடலைகளும் எண்ணில் நல்கதைக்கு யாருமோ கூரைவிலை கண்ணில் நல்லக்ரும் கழுமள பலரகர் பெண்ணில் நல்லொடும் பெருந்தகை இருந்ததே. வானவராயின் வீழ்கதன் புனன் வேந்தன் ஓங்குக ஆழ்கதையல்ல மரணாமமே சூழ்க வையாவும் துயரிகவே. கல்லாப்பிழைங்க சுந்தரி எல்லாப்பிழை இடையாப்பிழை தந்தெடுத்து சொல்லாப்பிழை துதியாப்பிழை எல்லாப்பிழையும் பொறுத்தில்வா இரவா கச்சியேகம்பா கச்சியேகம்பா சிவா சிவா. பான்மிகள் வியாது வழி வளர்ந்திறக்க மன்னன் கோல் முறையரசுங்க குறைவிலாதிரை வாழ்கே நான் மறையரங்கள் ஒங்க நற்றமம் வேல் மல்கே மேன்மைகொள் தவிரீதி விளங்குக உலகம் இல்ல மேன்மைகொள் தவிநீதி விளங்குக உலகம் இல்ல. ஆயுதந்தோல் வாழ்கருவு வாழ்வப்பை ஒரு சரிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யாடுதன் அழகு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா. வாழ்க வாழ்க. ஐயா இன்னைக்கு வாழ்த்து பாடும்போது கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிறேன் என்று சொன்னார். அவ கருவுற்ற நாள்னா நான் தாயினுடைய வயிற்றுல கருவுற்ற நாள்னு பல பேர் அதுக்கு பொருள் சொல்றாங்க. தாய் கருவில் சொல்ல அந்த மாதிரி இறை உணர்வு வருமா? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சிவனேச கடை சொல்லுவார் கருவிட்ட ஆணவ கருவறைன்னு சொல்லுவார். அதனால அந்த இடத்துல போய் இறை நினைப்பு வராது. அப்ப இங்க கருவுற்ற நாள் எது என்று கேட்டால் பெருமானுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற நாள். 10 மாதம் கடந்து பிறந்து எத்தனை வரையாக பிழைக்கிறோம்னு போற்று திரு அகவல்ல சொல்லுவார். தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டிய மிருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகற் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்கொள் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடைவறந்து எய்த்தடை போகாய் இளமுனை மாததம் கூர்த்தனையன கொள்ளையில் பிழைத்தும் பத்தக்களினும் அவாபிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்
அதுக்கப்புறம் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு சொல்றார். அதுதான் கருவுற்ற நாள் எங்க ஐயா சொல்வார். அப்ப எப்ப தெய்வம் உண்டு என்பதோ சித்தம் உண்டாகுதோ அதுதான் கருவுற்ற நாள். அந்த நாளிலே தான் நாம் உருக முடியாது தவிர தாயினுடைய கருவறையில உருகத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு எங்க ஐயா சொல்லுவார். இந்த சொன்ன ஐயா அந்த பாட்டு பண்ண எனக்கு அந்த நினைவு வந்து அதை சொன்னேன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். அந்த பாட்டுல ஒரு பற்று இல்லாமையும் கண்டு இறங்காய் கட்சியாகும்படி என்றார். பற்று இல்லாம எப்படி இருப்பார் அவரு? மேல பற்று இருக்குமில்ல, ஒரு பற்று இல்லாமையும். ஆமையா எந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு. அதனால பற்று இருந்தா பாசம் வரும், பாசம் வந்தா பிறவி வரும். அதனால ஒரு பற்று இல்லாமையும் எனக்கு ஒரு எந்த விதமான பற்றும் இல்லாமல் என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு பெருமானத்துல விண்ணப்பிக்கிற மாதிரி. பெருமானுக்கு பற்று இல்ல, பெருமான் அன்பர்கள் மேலே பற்று வைத்தான் ஆட்கொள்கிறான் அவன். அதனால பற்றற்றான் பற்று என்பது அவன் உலகியலில் படைத்தாலும் உலகில் எந்த பொருளும் ஆசைப்படாமல் அடியார்கள் உள்ளத்தை மட்டுமே பற்றுகிற பெருமானாக தானே வந்து எனது உள்ளம் புகும் அடியார் உள்ளத்தை பற்றுவராக அவன் இருக்கிறான். அவனை நான் அடைய வேண்டுமால் நானும் என் உலகத்துல எந்த விதமான பற்றுமில்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். சரிங்களா? ஐயா ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா, இப்போ ஏகம்பன்னு திருமறையில வருதுங்களையா? ஆமா, ஏகம்பன்றது ஏகாம்பரநாதர் கோயில் தானே ஐயா? ஆமா ஆமா, அதேதான் அதேதான் ஏகாம்பரநாதர் கோயில். ஓகே ஓகே. கச்சபேஸ்வரர் கோயில் இருக்கு, அது ஏதோ திருமுறையில பாட்டு இல்லைங்களையா? என்னையா சொல்லுங்க. கச்சபேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா காஞ்சிபுரத்துல ஒண்ணு? ஆமா, அது ஏதோ ஒரு திருமுறையில் எதுவும் இல்லைங்களா? ஏகம்பரம் தான் நிறைய வருது, ஏகாம்பரநாதர் தான் வருது. அந்த கச்சபேஸ்வரர் கோயில் வந்து பாடல் பெற்ற தலைமையில ஏகம்பம் தான் பாடல் பெற்றது. ஏகம்னா ஒருவன் ஒருவன் ஐயா பாடல் கிடைக்க பெறாத தலன்னு வச்சுக்கலாம். ஆமா, பெருமான் கருணையினால் பாடல் கிடைக்க பெறல, அவ்வளவுதான். இல்ல ஐயா கச்சபேஸ்வரர் கோயில் இல்ல ஏகம்பரம் ஏகாம்பரநாதர் ஒண்ணுதானா ஐயா கேக்குறாங்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு அவன் மாமரத்து அடியில இருக்கிறான். ஆம்பரம்னா மாமரம்னு பேரு. அந்த மாமரத்து அடியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேற ஒண்ணு கள்ளக்கம்பர் நல்ல கம்பர் ஏகம்பர் 3 பேருமே இருக்கா. கள்ளக்கம்பர் நல்ல கம்பர்னு 3 பேர் இருக்காங்க. ஏகாம்பரநாதர் ஏலவார் கோழி, ஏலவார் கோழி தானே ஐயா? ஏகாம்பரநாதர் ஏலவார் கோழி. அதாவது ஒருவன் தான் என்ற அந்த ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஒரு தெய்வ கொள்கை வற்புறுத்துகிற அந்த சொல்லு. ஆம்பரம் என்பது அந்த மாமரத்தை குறிக்க. அவன் மாமரத்து அந்த அடியில இருந்து அவன் பெருமாட்டிக்கு அருள் செய்யறான். அதனால அது ஆம்பரம் என்ற சொல்ல சேர்த்து ஏகாம்பரம் ஆக்கிட்டாங்க. நன்றி நன்றி ஐயா. இது கச்சபேஸ்வரர் தான் டவுட் இருந்தய்யா. கச்சபேஸ்வரர் பாடல் பெற்ற தலை இல்ல அங்க ஆமை வழிபட கச்சபேஸ்வரர் அது அந்த ஆமை வழிவில வந்து பெருமான் வழிபட்டார்னு சொன்னோம். ஆமை வந்து வழிபட்ட இடம் நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா சேர்ந்தது ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம். முடிச்சிடலாமையா? தீர்ந்துச்சுங்களா ஐயா? சந்தேகம் தீர்ந்துச்சுங்களாமா? சந்தேகம் தீர்ந்து விட்டது. அது ஒரு டவுட்டாவே இருக்குது ஐயா. சொல்லிட்டாரு. இது திருமுறையில நிறைய ஏகம்பம் நிறைய பதிவு வருது இல்ல, கச்சபேஸ்வரர் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்காக தான் கேட்டேங்க, வேற ஒண்ணு. கச்சபேஸ்வரர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லையா? அது வந்து பின்னாடி வந்த. சரிங்க ஐயா. சரிங்க. காஞ்சிபுரத்துல இன்னொன்னு மேற்றளி, இன்னொன்னு வந்து அந்த அநேகரங்காவதம், கட்சி நெறி காரைக்காடு, கட்சி அநேகரங்காவதம் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆனா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 5 தான். இது திருமேற்றலீஸ்வரர் ஐயா. திருமேற்றலீஸ்வரர் என்னங்கய்யா? திருமேற்றலீஸ்வரர் சொல்லு இல்லையா? பிள்ளையார் பாளையத்துல இருக்கு. ஆமா 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 தெரியும் தெரியும் தெரியும். காஞ்சிபுரத்துக்கு மேற்கனால மேல்தளி, மேற்கு புறத்துல இருக்கிறனால மேற்தளின்னு சொல்லுவாங்க.
காஞ்சி நகரத்துக்கு மேற்கு இருக்குது, அதனால மேல் தளின்னு சொல்றேன். சங்கரையா காஞ்சிபுரம் வாங்க ஒரு நாளைக்கு, நான் சுத்தி காமிக்கிறேன். நான் கூட்டி காஞ்சிபுரத்துல போறேன் எல்லாம் பிள்ளையார் பாளையம் இருக்காது ஐயா. காஞ்சிபுரத்துல பிள்ளையார் பாளையத்துல அக்கா வீடு இருக்கு ஐயா. அக்கா வீடு பிள்ளையார் பாளையம் காஞ்சிபுரம். அப்புறம் வாங்க வாங்க பார்த்து வரலாம். அது அக்கா வீடு பிள்ளையார் பாளையம் தான். நல்லது நல்லது. சமுதிரையா இது ரொம்ப டூ மச். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. பாடிட்டீங்களா? எல்லாம் பாடியாச்சா? நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாயா? நன்றிங்க, நண்பர்களுக்கு வணக்கம். நன்றி ஐயா. கணபதி ஐயா தான் நீங்க வாழ்த்து சொன்னாரு. அதுலதான் அந்த கருவாய் கிடந்துன்னு சொன்னார். அந்த கருவாய் என்பது தெய்வம் என்பது ஒரு சித்தம் தான், கருவை தவிர கருவில் சொல்லவே நான் கடவுளை கும்பிட்டது அது வந்து கருவிட்ட ஆணவ கருவின சித்தாந்த கொள்கைக்கு சரி வராது. ஆனா தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகும் அப்படின்றத ஐயா போற்றி புகழோட இல்லைங்கய்யா. சொல்லுங்க. நான் வந்து போற்றி திருவள்ளுவர் சொன்னேன், நீங்க சித்தாந்த நண்பனி போற்றி பகரோடை சொல்லுங்க. அந்த போற்றி பகரோடையில சுவாமி அந்த கருவை உள்ள சுமக்கும் போது, அந்த கருவை உள்ளார வாங்கி அந்த கருவை வளர்க்கும் போது அங்க யோகி ரித்தின்னு சொல்றாருங்க ஐயா. அந்த கருவறையிலேயே சுவாமி வந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாருங்கிறத சொல்றாரு. அது வந்து நீங்க சொல்ல செய்தி வந்து அது முன்வினை பையனாலே அது வரும் அப்படின்னு சொல்றது மரபு. ஏன்னா அந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கு அது வாய்க்காது. முன்வினை பயன் உள்ளவங்களுக்கு அந்த கருவிலேயே வாங்கி அருள் செய்யறதுன்றது அது வாய்ப்பு இல்லை. ஆனா எல்லா ஆன்மாலும் ஒரே நேரத்துல முத்தி அடைய முடியாது. முன்வினை பயனரும் கூட அந்த 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 கருவறையில் அந்த செய்தி வரும். அது வந்து சித்தாந்த செய்தி. இப்ப நம்ம சொல்றது எங்க திருவாசக செய்தி. ஆமா, அதுல இந்த வெண்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் போது பெருமான் நம்ம ஆட்கொள்ளலாம். அது எங்க ஐயா சொன்னது. அதாங்க, காய கருக்குழியில் காத்திருந்து காமியத்து சேர்க்கை கண்முதலா எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின் யோகிருத்தி அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. அப்படி பண்ணதுனால்தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்த முதல் பாட்டிலேன்னு சொன்னார். முதல் பாட்டிலேயே முனைநாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பேருடைய பெருமான் சொன்னதுக்கு காரணம் அவருக்கு அந்த கருவறையிலிருந்து கருவிலே அருள் கருவிலே திருவுடையவர்கள்னு சொல்லி அது சித்தாந்த செய்தி. அது வந்து முன்வினை பயனுள்ள முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது வாய்க்கும்னு சொல்றது செய்தி. சரிங்களா? வாழ்க்கை அது அனைத்து உயிர்களுக்கும் அது பொருந்தாது. முன்வினை பயனால முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வுயிர்க்கும்னு சொல்றாருங்க ஐயா. எல்லா உயிர்க்கும் தான் சொல்றாரு. எவ்வுயிர்க்கும்னு சொல்லாரு. அதான் முதிர்ச்சி அடைந்த உயிர்கள்னு சொல்றாங்க. எவ்வுயிர் என்பது முதிர்ச்சி அடைந்த உயிர். முன்வினை பயனாலே முதிர்ச்சி அடைந்த எல்லாரும் முன்வினை பயன் இருக்கும். நமக்கு முன்வினை பயன் உண்டு. அதிலே முதிர்ச்சி அடைந்த அந்த உயிர்களுக்கு எவ்வுயிர்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. நன்றி. எவ்வுயிர் என்ற சொல்லுக்கு முன்வினை பயனாலே முதிர்ச்சி அடைந்த உயிர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அந்த வகையில வந்தவர்கள் நம்முடைய 4 பெருமக்கள். அவர்கள் முன்வினை பயனாலே முதிர்ச்சி அடைந்து இந்த பிறவில நமக்கு தேவாரத்தை திருவாசல வழங்குறாங்க அப்படின்னு சொல்லத அப்படி சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் ஐயா கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையன்றார் அப்பர். ஆமாமா. உனதருளால் திருவாய் பொலிய சிவாய் கருவாய் சிவகதினே பாதிரி பொலிவர தோன்றாட்டுடைய நாதருக்கான பாட்டு அது. நன்றிங்க. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். மேலும் இன்றிரவு 8 மணிக்கு இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிவாயனம். நன்றி.